Hi guys, இன்னைக்கு நம்ம இந்தியன் குக்கிங் ஸ்டைல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சப்போட்டா மில்க் ஷேக். வாங்க பார்க்கலாம். சப்போட்டா பழத்தை எடுத்து ரெண்டா கட் பண்ணிட்டு ஸ்பூனை வச்சு நம்ம ஸ்கூப் பண்ணோம்னா நமக்கு நல்லா ஈஸியா வந்துரும். சீடெல்லாம் எடுத்துட்டு இதே மாதிரியே ஸ்கூப் பண்ணி வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த மில்க் ஷேக்குக்காக 10லேருந்து 15 சப்போட்டா பழம் வரைக்கும் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். இது வந்து இந்த மில்க் ஷேக்குக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், அதனால தான். நெக்ஸ்ட்டு 4லேருந்து 5 cashewnutஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். 4 பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். 4 பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் ஆட் பண்ணுறதா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 200 ml பாயில் பண்ணி சில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருக்க மில்க்கையும் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் சும்மா லைட்டாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ சர்வ் பண்ணிடலாம். மில்க் ஷேக்கை கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் பார்த்தீங்கன்னா டெக்கருக்காக பாதாம், பிஸ்தா ரெண்டுத்தையும் வெட்டி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். டேஸ்டியான ஸ்வீட்டியான சப்போட்டா மில்க் ஷேக் ரெடி ஆயாச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம இந்தியன் குக்கிங் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ரெசிபியில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.